ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ அண்ட் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் போய் கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் 1 vs 1 யார் கூட ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேண்டமாக வர பிளேயர் கூட நம்ம விளையாட போகிறோம். அதுவும் அந்த பிளேயர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, இந்த பிளேயரை நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரீ ஃபயரில் டெசர்ட்டிக்கிங்னு எனக்கு டச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கான முக்கியமான காரணம், நான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ப்ரோ கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் வர முடியல. பேசிக்கிட்டு மாதிரி எக்ஸ்ட்ரா தடிச்சிருக்காரு இந்த ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே, இந்த வாட்டி கண்டிப்பாக எஸ் ஷாட் விழுகும். பட் ரொம்ப நாள் அதனால் எனக்கு டச்சு விட்டு போயிடுச்சு ப்ரோ. அப்போ என்ன ப்ரோ, ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்போயோ அந்த வீடியோவை அப்போ தான் போட்டேன். ஏன்னா மைனஸ் ஆயிரும் நம்ம வீடியோ போடலைன்னா, அதனால நான் போட்டேன். ஆனால் அவசரமாக வீடியோ போட்டேன். அது வேலை கடை. ஓகே ப்ரோ, இப்போ என்ன கன் இருக்க போகிறாரோ அவரை நம்ம ஜெயிக்கணும். உட்பேக்கர். ஓகே, உட்பேக்கர் ஒரு டீசெண்டான கன் தான், சாரி சூப்பரான கன் தான். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான கன், அவ்வளோதான்ப்பா, அந்த மாதிரியே இருக்குது. ஓகே ஓகே, அந்த ப்ரோ இப்போ எங்கே இருக்காரு? ஓ, இங்கே இருக்கியா ப்ரோ? இரு ப்ரோ, ஏன் ப்ரோ போய் ஒளிஞ்சிக்கிற? இந்த மாதிரி ரஷ்ஷர் கிட்ட மோடுற ப்ரோ. ஓகே, வெளியே சார் ப்ரோ. உட் பேக்கர் சூரியா ப்ரோ, இரு ப்ரோ, மெடிக்கல் பார்த்தோம். மெடிக்கல் கூட தேவையில்ல, ஏன்னா நம்மகிட்டே இருக்குது. போடா போடு. இன்றைக்கி நம்ம கேட்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக கொண்டு வந்தேன். ஆனால் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆகலை. பட் எனக்கு இப்போ பூயா வாங்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன், வின்னர் ஆகிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் கேட்க. ஓகே, இந்த வாட்டி கண்டிப்பாக அவரை நான் இந்த மேட்ச்சும் தோக்கடிக்க போகிறேன். ஓகே, குளோவல் தப்பாக போட்டேனே, ஒரு குளோவல் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி ப்ரோ வளர்க்கணுமே. ஓகே, இந்த மேட்ச்சை கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சாகணும். ஏன்னா அவர் 2 நம்ம ஒன்றாக இருக்கோம், கண்டிப்பாக ஜெயிப்போம் ப்ரோ. இரு ப்ரோ. ஓகே எப்படி ஜெயிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரஷ்ஷருக்கு ஒரு கேக் கேரக்டர் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரைடன் கேரக்டரும் ஊக்காங் கேரக்டரும் காலங்காலமாக யூஸ் பண்ணாங்க. ரைடன் கேரக்டர் ஊக்காங் கேரக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊக்காங் கேரக்டரோட போது அப்புறம் ரைடன் கேரக்டர் வந்தப்போ சில பேர் ரைடன் கேரக்டர் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு எல்டர், அதாவது எப்படி சொல்கிறது, தெரியல சார் இருக்குங்க, சர்வைவல், அந்த கேரக்டருக்கு வேணால் கேரக்டர் சூப்பராக செட் ஆகும். ஏன்னா எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, என் கசின் இருக்கான், அவன் அந்த மாதிரி ஒரு எல்டர் தான். அதாவது எப்படி சொல்கிறது, சர்வைவல். அவன் தான் இந்த மாதிரி இந்த கேரக்டர் யூஸ் பண்ணு ப்ரோ, நல்லா இருக்கும்னு சொன்னான், அதனால யூஸ் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஆஃப்லைன் போயிட்டாரு ப்ரோ உன்னை வச்சுதான் ப்ரோ கண்டென்ட்டே. வா ப்ரோ, எனக்கு என்னன்னு தெரியல, யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடணும்னா எல்லாம் ஆஃப்லைன் போயிடுவாங்க. இதுவே நான் சும்மா விளாடுவேன், எல்லாருமே ஆஃப்லைன் போக மாட்டாங்க. நானும் சூப்பராக விளாடுவோம், அவனும் சூப்பராக விளாடுவேன். அப்போ பல பிளேயரை நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னன்னு சொல்ல முடியாது, சூப்பரான ஒரு பிளேயரெல்லாம் வச்சுருக்கேன். அப்படி என்ன டைமண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ஹீரோயிக்காக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கணும், எதே வேணால் இருக்குது ப்ரோ. கொஞ்சம் ஸ்கில் இருக்கா, அதான் ப்ரோ நீ தான் ஒரு டீமு அப்படி தான் சொல்லக்கூடிய ஒரு டீம்னா. அவங்கள வச்சு கூட நான் வந்து பிஆரில் போய் ஸ்குவாடாக போய் பல மேட்ச் பிஆர் தர சம்பவம்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி இங்கே பேச தேவையில்ல. இப்போ இந்த ப்ரோவை இப்போ நம்ம தோக்கடிச்சாகணும். ஓகே, எந்த கன்று எடுத்துருக்காரு பார்ப்போம். ப்ரோ எந்த கன்று ப்ரோ எடுத்த? ஓ, ஸ்னைப்பர். செத்தண்டா, ஸ்னைப்பரில் எனக்கு ஒன்றுமே வராது. ஓகே, மண்டேலே தட்டி அடிக்கப்படுறாரு ப்ரோ, அது மட்டும் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியாலாம் இருந்திருப்பாரு, பையில 4 வரைக்கும் கொண்டு வருவோம், ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவன் வின்னு அப்படின்னு ஒரு நிலைமையை கொண்டு வந்து அப்புறம் மண்டேக்குள்ள ரேடாக இருக்குது. ஸ்னைப்பரில் ஒரு அடி வாங்கியிருக்காரு. என்கிட்டலாம் அடி வாங்குற அளவுக்கு வைக்கி ப்ரோ. ஆனால் காணுமே ப்ரோ, இங்கே இருப்போம் கோ பின்னாடி இல்லையே, இங்கே இல்லையே, எங்கே போயிருப்பாரு? நான் இருக்கேன்னா தெரியப்படாது. தெரிஞ்சிருச்சுடா, அதை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்துருப்பாங்க. இங்கே இருக்கா ப்ரோ? ப்ரோ டெசர்ட்டுக்கு ஆச்சு. டெசர்ட்டுக்கு ஃபார்ம் எடுத்து போடு. 23 மெடிக்கல் பார்த்து வந்திருக்காரு. வெயிட் ப்ரோ. ஐயோ, ஜெஸ்ஸில் தப்பிச்சார். ஓகே, எப்படி அடி வாங்கியாச்சு, பூயா வாங்கியாச்சு. காய்ஸ், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்துட்டு, இந்த கேள்வி கேட்கணும் ஒரு டவுட் இருக்குது. இந்த பூயா பாஸில் நான் அந்த அளவுக்கு வந்துட்டேன்.
100 வந்து ரீச் ஆகணுன்னே இந்த ஒரு பெட்டி மாதிரி கொடுத்தாங்க. ஒரு பெட்டி மாதிரி இருந்து ஒரு எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் அந்த எவ்வளோ லெவல் போடணும்னா அந்த இருக்கு. அப்போதான் எனக்கு புரியல. இந்த பூயா பாஸ் போய் கத்துறாருங்க. ஐயோ ரக்கிலாம் எடுத்துட்டேனே. ஓகே இருங்க கைஸ், நான் போய் காத்துறேன். இந்த பூயா பாஸில் எனக்கு சந்தேகமே இல்லை. இது எப்படி ஓப்பன் பண்ணது எனக்கு புரியல. சத்தியமாக எனக்கு புரியல. நான் ஒரு நியூ பிளேயர் தான். அதாவது அப்பப்போ நான் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வர்றது, அப்பப்போ போவார், அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டின் வரும் ப்ரோ, நீ பிஆர்சிஎஸ் இந்த ரெண்டையும் தவிர ஏன் ப்ரோ வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆனர் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யார், நான் தான். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. டெசர்ட்டிக்கல் ஷாட் அடித்தா சூப்பராக அடித்தானா அவன் தான் பிளேயர் ஆக்கராக இருப்பான்னு நினைக்கிறீங்க. இல்லை எனக்கு புரியல. இல்லை சத்தியமாக எனக்கு புரியல. எனக்கு எதாவது கோபமாக இருக்குது. சரி காய்ஸ், பார்த்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் இருங்களே.